இன்னைக்கு இன்பத்தமிழ் என்ற பாடலை பார்ப்போம். இப்பாடலை எழுதியவர் பாரதிதாசன். இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். வாங்க நண்பர்களே, இந்த பாடலை நாம் இப்போ பாடுவோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழிங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்விற்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தேன், சுடர் தந்தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். சரிங்க நண்பர்களே, நாம் இப்போ இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். முதல் வரியில் அமுது என்ற வார்த்தை இருக்கிறது. அமுது என்றால் என்னது? அது தெய்வர்கள் உண்ணுகிற உணவு. அந்த உணவு தான் அமுது. அந்த அமுதை நாம் உண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. இந்த அமுதை தமிழுக்கு சமமாக சொல்கிறார் ஆசிரியர். இரண்டாவதாக நிலவு. நிலவென்றால் சந்திரன் அல்லது திங்கள். இந்த சந்திரன் நமக்கு ஒரு நல்ல தூக்கத்தையும் ஒரு நல்ல குளிர்ந்த ஒரு காற்றையும் தருகிறது. காலையில் நாம் சூரியனின் வெப்பத்தில் நாம் வேலை செய்து நாம் சோர்வாயிடுவோம். அந்த சோர்வை நீக்குவதற்காக தான் நிலவு. இப்படிப்பட்ட நிலவுக்கு சமமாக தமிழை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அடுத்ததாக மனம். மனம் என்றால் அந்த அழகான அந்த வாசம் தான் மனம். பெர்ஃப்யூம் அடிச்ச அந்த மனம் இல்லை. கல்யாணம் வீட்டில் உள்ள அந்த பெண்கள் போடுற அந்த மலர், அதனுடைய அந்த மனம், அந்த மனத்துக்கு சமமாக தமிழை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். என்ன சொல்ல முடியும்? அடுத்ததாக பால். நாம் எப்போதுமே இளமையில் பால் குடிப்போம். இந்த பாலுக்கு சமமாக தமிழை குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அதை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தமிழ் எப்போதுமே அது ஒரு இளமையான மொழி. இளமையில் தானே நாம் பால் குடிப்போம். அதனால்தான் தமிழ் ரொம்ப இளமையா இருக்கிறது. அதனால்தான் பாலை சமமாக தமிழை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வானம். நாம் ரொம்ப உயர்வில் இருப்பதான் நம்ம வானம் தான். அந்த வானத்துக்கு சமமாக சொல்கிறார் அந்த தமிழை. என்ன சொல்ல முடியும்? அந்த ஆசிரியர் எப்படி எல்லாம் தமிழுக்கு பெயர்கள் சூட்டுகிறார். அடுத்தது தோல். தோல் என்றால் இந்த தோல் தான். அந்த தோலை அறிவுக்கு துணையான தோல். அப்படி என்றால் நம்மளுடைய படிப்புக்கு உதவி கொடுக்கும் தோல். அந்த தோலுக்கு சமமாக தமிழை கூறுகிறார் ஆசிரியர். அடுத்தது கடைசியாக வாள். வாள்னா அந்த கத்தி தான். அந்த நம்ம கத்தி தான் அந்த நம்ம எழுதுற கவிதைகளுக்கு வைரம் கொடுக்கிற அந்த வாள். அந்த வாளுக்கு சமமாக தமிழை கூறுகிறார் ஆசிரியர். என்னென்ன பெயர்கள் நம்மளால நம்பவே முடியாது. அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள். இந்த பெயர்களை சூட்டி மகிழ்கிறார் பாரதிதாசன். இதே போல நீங்களும் தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழுங்கள். நன்றி நண்பர்களே.